என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ட்டு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாமே இந்த பூத்து வாரியாக போய் எல்லாத்தையுமே சந்தித்து அந்தந்த ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் அவங்க தலைமையில் வந்து ஆலோசனை பண்ணி முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம 2016 என்ன ஓட்டு வாங்கினோம், அதிமுக என்ன ஓட்டு வாங்குச்சு, அதே மாதிரி 2019 என்ன வாங்கினோம், அதே மாதிரி அதிமுக என்ன வாங்குச்சு, 2021 என்ன வாக்கு வாங்கினோம், 2024 என்ன வாக்கு வாங்கினோம்ன்றது புள்ளி விவரத்தோட எந்தெந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கினது, நம்ம எவ்வளோ வாங்கினோம். தொடர்ச்சியாக 4 தேர்தல்லையுமே அதிகப்படியான பூத்துக்களில் வந்து திமுக வந்து அதிக ஓட்டு தான் வாங்கியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி முதலமைச்சர் திட்டங்கள் பார்த்து செய்கிறார். ஒவ்வொரு திட்டங்களை இன்றைக்கி மகளிர் உரிமை தொகையெல்லாம் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு நெருக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1.5 கோடியாக இருந்துச்சு, இன்றைக்கி 1.5 கோடிக்கு அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து செய்கிறார். ஏன்னா ஒன்றிய அரசு நமக்கு தேவையான நிதியை கொடுக்க மாட்டேங்குது. நம்ம கட்டுற வரி பணத்தில் கொடுக்குற காசை கொடுக்க மாட்டேங்குது வச்சுக்கிட்டு. இருந்தாலும் அது எதையுமே நிப்பாட்டிடக்கூடாது, இன்னும் கூடுதலாக இல்லாத கொடுக்கணுன்றதுனால முதலமைச்சர் பார்த்து செய்கிறார். ஒவ்வொரு திட்டங்களும் மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாயாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பேருந்து திட்டமாக இருக்கட்டும், எதையுமே விரிவுபடுத்தினாரே தவிர எதையுமே முடக்கணும்னு நினைக்கல. நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் கூட கொண்டு வரார் மக்களுக்கு செய்யணுன்றதை. அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம அதை சேர்க்கணும். திண்ணை பிரச்சாரங்கள், தெருமுனை கூட்டங்கள், ஒவ்வொருத்தங்களும் ஒரு 100 பேர்த்துக்கு ஒரு ஆளுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன அர்த்தம்னா குறைஞ்சபட்சம் 60 70 ஓட்டு வாங்கணும். ஜெயிக்கிறன்றது நம்ம தான். 234 தொகுதி திமுக விடுறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெற்றி வாய்ப்பு பெற்றாலும் கூட நம்ம கூடுதல் வாக்கு வாங்கணுன்றது தான் நம்மளோட நோக்கம். போன ட்ரிப்பு 45 50 வாங்கினோம்னா அந்த ட்ரிப்பு 60 70% ஓட்டு வாங்கணும். அப்படின்றதுனால இப்போயே தேர்தல் வந்தால் நம்ம என்ன செய்வோம், டெய்லி இப்போ மக்களை சந்தித்து திருப்பி பேசுவோம்ல. இப்போ தேர்தல் இன்னும் 5 மாத காலம் இருந்தாலும் கூட இப்போயிலேருந்தே நம்ம துண்டறிக்கையை கொண்டு போய் சேர்த்து நம்ம திட்டங்களை செய்யாதவன்னு சொல்லுங்கள். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், என்ன செய்கிறோம், நீங்கள் என்ன நலம்புறீங்கன்றதை மக்கள்கிட்ட போய் எடுத்து பேசணும்னாவே நிச்சயமாக 100க்கு 80% ஓட்டு வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது, சரியாக பயன்படுத்தினோம்னா. ஏன்னா இன்றைக்கி முழு சங்கிகள் கூட்டங்கள் வந்து தலைவிரிச்சு ஆடுது. தமிழ்நாட்டை எப்படியாவது வளர்ச்சி பாதையை தடுக்கணும், நாசமாக்கணுன்றது. ஆனால் முதலமைச்சர் நம்ம 200க்கு மேற்பட்ட தொகுதியில் வெல்லணும்னு நினைக்கிறாரு. நம்ம சரியாக வேலை பார்த்தோம்னா 234 தொகுதியும் எடப்பாடி தொகுதியும் வெல்லலாம், நம்ம சரியாக திட்டமிட்டு வேலை பார்த்தோம்னா. அதனால் எல்லாருமே தேர்தல்னு 5 மாதம் இல்லாமல் இப்போயிலேருந்து சரியாக நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறாங்களோ அதை இப்போயே இவர் பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்துக்கிற இல்லாமல் எல்லோரும் நம்மளால் முடிஞ்ச என்ன யாரை நம்ம கட்சிக்காரன் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, மாற்று கட்சிக்காரர்களும் மாற்றி நமக்கு ஓட்டு போட வைக்கணும். திமுக ஆட்சி சரியான ஆட்சி, நமக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செய்ய வைக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. பேசுங்க, நம்ம என்ன செய்கிறோம்ன்றதை சொல்லுங்கள், நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க. நன்றி, வணக்கம்.